அருமை சகோதரர்களே, பொதுவாக நாட்டின் விஷயங்களை, விவகாரங்களை பொதுமக்கள் சார்பாக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் இன்னும் மக்களுக்கும் தெரிவிக்கக்கூடிய மிக உன்னதமான பொறுப்பு என்பது மீடியா தான் என்பதை எல்லோரும் நாம் என்ன செய்வோம், அறிவோம். அது மீடியா ஒன்றை ஒரு நிமிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் ஒரு நிமிடத்தில் சேர்ப்பார்கள். கொஞ்சம் காலம் தாழ்த்தி சேர்ப்போம் என்று சொன்னால் காலம் தாழ்த்தி என்ன செய்வார்கள், சேர்ப்பார்கள். சேர்க்க வேண்டியதே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சேர்க்காம என்ன செஞ்சிடும், அது போயிடும். அது ஆக இது மாதிரியான ஒரு கனெக்டிவ் நிலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறை என்பது இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை என்பதை நாம் என்ன செய்வோம், அறிவோம். அது அதிலும் தற்போதைய நிலை, முந்தைய நிலை என்பது ஏதாவது ஒரு தனியார் தொலைக்காட்சிகள் அல்லது அரசு தொலைக்காட்சிகள் அவர்களுக்கு சாதகமாக வருகின்ற நிலைகளை குறித்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி என்ன செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது ஆனால் இப்போ அதற்கெல்லாம் ஒரு மாற்றாக சோசியல் மீடியா என்ன செஞ்சிருச்சு, ஈஸியாக நமக்கு முன்னாடி வந்துருச்சு. அது எந்த விஷயத்தை நாம் நினைத்தாலும் எடுத்தாலும் அது உடனே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலை உருவானதற்கு பின்னால் எதுவும் ஒளிவு மறைவு இல்லை, எல்லாமே வெட்ட வெளிச்சமாகிவிட்ட சூழல் என்ன செய்கிறது, ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர்கிறோம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் என்ற ரீதியிலே இருப்பது மீடியா என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஆக இந்த நிலையில் துரதிர்ஷ்டவசமாக என்ன ஆயிருதுன்னு சொல்லிட்டு சொன்னா, தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தல் என்பது ஒரு சில விஷயங்களுக்குள் சுருங்கி விடுகிறது. ஒரு சமூகத்திற்குள், அதாவது ஜாதிக்குள் சுருங்கி விடுகிறது, மதத்திற்குள் சுருங்கி விடுகிறது, கட்சிக்குள் சுருங்கி விடுகிறது, துறைகளுக்குள் சுருங்கி விடுகிறது. இப்படித்தான் என்ன செய்யறது, அந்த எதிர்ப்பு குரல் அப்படித்தான் வருகிறது. தன் மதத்திற்கு, தன் கட்சிக்கு அல்லது தன் ஜாதிக்கு சாதகமானதாக இருக்கிறதா சில விஷயங்கள், அல்லது பாதகமானதாக இருக்கிறதா சில விஷயங்கள் என்ற நிலையில் பார்க்கப்பட்டு அது பிரபல்யப்படுத்தப்படக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அது ஆனால் பொது சமூகத்திற்காக வேண்டிய பேச வேண்டிய குரல்கள் குறைந்து விட்டது. பொது சமூகத்திற்காக வேண்டி கேட்க வேண்டிய குரல்கள் அது குறைந்து விட்டது. பொது சமூகத்தினுடைய தேவைகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து உண்டான விவகாரங்கள் பேசுவதற்கு குறைந்து விட்டது. அதற்கு என்ன செய்வதில்லை, ஒன்று சேர்வதில்லை, ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்பதும் இல்லை. ஆகவே ஜமாத் இஸ்லாமியை பொறுத்த வரைக்கும் அது இந்த சார்பு நிலை என்ற நிலை இல்லாமல் பொது சமூகத்திற்காக வேண்டி மட்டுமே தான் அது என்ன செய்கிறது, பேசுகிறது. அனைத்து மக்களுக்காக வேண்டியும் என்ன செய்கிறது, பேசுகிறது. திருக்குர்ஆனும் இப்படித்தான் நம்பிக்கையாளர்களுக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. நீங்கள் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ், ஒட்டுமொத்த மக்களுக்கானவர்கள், ஒட்டுமொத்த மக்களுக்காக வேண்டியும் பேச வேண்டும், அவர்களுடைய உரிமைக்காக வேண்டி நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், அந்த பலவீனங்களை நீங்கள் போக்க வேண்டும் என்ற ரீதியிலே மக்களுக்காக வேண்டிதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம், உழைக்க வேண்டும், உழைக்க சொல்கிறது எல்லாமே அந்த ரீதியில் தான் இருக்கிறது. மத ரீதியாக பார்த்தாலும் தார்மீக ரீதியாக பார்த்தாலும் நம்பிக்கையாளர்களுக்கு வலியுறுத்துகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் மக்களுக்காக வேண்டி நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லியது. அவர்களுடைய பிரச்சனைகளை குறித்து மக்களிடத்தில் நீங்கள் எந்த துறைகளுக்கும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ரீதியில் தான் இந்த பத்திரிகையாளர் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ரீதியிலே நமக்கு முன்னால் இப்பொழுது 4 விஷயங்கள் குறித்து சொன்னாங்க. அது பரவாயில்ல, நீங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மாதத்திற்குள், அதுக்கு முன்னாடியே அப்படிதான் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால், எது அதிகமாக பேசப்படுகிறது அப்படின்னு பார்த்தா ஊழல் அதிகமாக என்ன செய்யப்படுது, பேசப்படுது. இங்கே ஊழல், அங்கே ஊழல், அந்த துறையில் ஊழல், இந்த துறையில் ஊழல் என்ற அந்த நிலை தான் என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது. இதற்கு முன்னாலும் பேசப்பட்டது, இப்பொழுதும் பேசப்படுகிறது, இனிமேலும் பேசப்படுகிறது. ஆனால்
பிரச்சனைகள் குறித்து தான் அதிகம் பேசப்படுகிறது. அப்படி நடந்து விட்டது, இப்படி நடந்து விட்டது, ஆகிவிட்டது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவ்வளவு இழப்பு, அப்படி பிரச்சனைகள் குறித்து தான் அதிகமாக என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறதே ஒழிய தீர்வை குறித்து நகர்வதில்லை. இதுதான் இந்த சமூகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. இது எந்த ஒரு விவகாரத்திற்கும் என்ன தீர்வு அது அப்படிங்க போகும் பொழுது ஊழல் என்ற நிலை வரும்போது அரசு என்ற சூழல் தானாக வந்துவிடும். அது ஊழல் என்ற நிலை வரும் பொழுது அரசு என்ற நிலை தானாக வந்துவிடும். அது அப்படித்தான். அது ஏனென்றால் அங்கிருந்து தான் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது, அங்கிருந்து தான் திட்டம் விடப்படுகிறது, அங்குதான் அங்குதான் அது சார்ந்த விவகாரங்கள் குறியீடாக மாற்றப்படுகிறது. அப்ப என்ன ஆயிருச்சு, அங்கிருந்து அது உருவாக போகும் பொழுது அது கடைநிலை ஊழியர் வரைக்கும் அது வியாபித்திருக்கின்ற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறது. ஒருத்தர் வந்து ஒரு வேலையாள் என்பவர் தனக்கு மேல் உள்ளவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அச்சம் இருந்தால் அதை குறித்து அவர் யோசிப்பார். ஆனா அவரே சொல்றாரு எனக்கு அதுல ஒரு பங்கு இருக்குண்டு, அப்போ கீழே உள்ளவர் என்ன செய்யுமா, தைரியமா தான் ஆகும். அது அதுக்கு மேல உள்ளவர், அதுக்கு மேல உள்ளவர், அதுக்கு மேல உள்ளவர் என்று சொல்லிட்டு சமூகத்தின் அந்த துறையின் டாப் லெவல் வரைக்குமான பங்குகள் ஊழலின் மூலமாக நடைபெறுகிறது என்று சொன்னால் எப்படி கடைநிலை ஊழியனுக்கு அச்சம் வரும், பயம் வரும், எதுவும் வரும் என்ற நிலையிலே எப்படி அதை பார்க்க முடியும்? ஆகவே இதை வந்து இல்லாமல் செய்வதற்குண்டான முகாந்திரம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக இல்லாமல் செய்ய வேண்டும். ஊழல் என்பதை ஒழிக்க வேண்டும். அது சமூகத்தை சுரண்டுகிறது, சமூகத்தின் பொருளாதாரத்தை சுரண்டுகிறது. ஊழல் என்பது குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அதாவது வளத்துடன் வாழ்வதற்குண்டான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது, உரிமைகள் பறிக்கப்படுகிறது ஊழலின் மூலமாக. ஆக இதை வந்து நாம் வந்து அரசாங்கத்தோட போலீஸோட நிப்பாட்டிடக்கூடாது. இது வந்து சமூக புரட்சியாக மாற வேண்டும். அது சமூகத்திற்கும் இந்த ஊழல் எதிர்ப்பில் பங்கு உண்டு என்ற உணர்வுடன் இந்த சமூகம் எழப்போகும் பொழுது நிச்சயமாக அதில் மாற்றம் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லைங்க அப்படிங்கிற முடிவுக்கு மனுஷன் வந்துட்டான். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, யாருக்கு பதில் சொல்லணும் என்ற ஒரு மனோநிலை உருவானால் தவறிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்கு முடியவே முடியாது. ஆக இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த நிலை, அது இயற்கை என்று வைத்துக் கொள்ளலாம், இறைவன் என்று வைத்துக் கொள்ளலாம், எதுவென்றும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒருவனுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் நான் என்ற அந்த உணர்வு வரப்போகும் பொழுதுதான் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் மீது நமக்கு அச்சம் வரும், பயம் வரும், எல்லாம் வரும். ஏன்னா அவனை மட்டும்தான் மறைக்க முடியாது, மற்ற ஆட்கள் எல்லாம் மறைச்சிடலாம். அங்கதான் நம்முடைய தந்திரங்கள் பலிக்காது, மற்ற இடங்கள் எல்லாம் பலிச்சிடும். இந்த நிலையிலிருந்து ஊழலை என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும் என்று நாம் என்ன செய்கிறோம், கருதுகிறோம். அந்த சமூக புரட்சியின் மூலமாக ஊழலை தடுக்க முடியும். இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல, அந்த அவனுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வு, இதன் மூலமாக ஒரு தனி நபரினுடைய இந்த ஒழுக்கக்கேடை சீர்கட்டை என்ன செய்ய முடியும், நாம் சீர்படுத்த முடியும். இந்த விவகாரம் என்பது எல்லோராலும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய விஷயமே. இது ஊழலின் அடிப்படையிலான அம்சம். அது அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்துட்டாவே என்ன ஆயிரும் சொல்லிட்டு சொன்னா தண்டிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும், இவை எல்லாமே என்ன செஞ்சிடும், சேர்ந்து வந்துருந்தது. இரண்டாவது மிக முக்கியமானது மது மற்றும் போதை. என்னன்னா விஷயம் என்னன்னு சொன்னா எல்லாருமே தப்புன்னு சொல்லுவாங்க, இது தவறு, மோசம், அப்படி இப்படி என்ன செய்வார்கள், அது எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனால் அதை முழுவதுமாக முற்றாக ஒழிப்பதற்குண்டான ஒரு சூழலை உருவாக்கப்படுகிறதா, பேசப்படுகிறதா? எண்ணிக்கை தான் பேசப்படுது. 750, 550, இந்த இடத்துல மட்டும், அந்த இடத்துல மட்டும், அப்படின்னு தான் என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது. ஆனால் அது குறித்த தீர்க்கமான ஒரு முடிவை யாருமே எடுக்க முடியாத அளவிற்குண்டான ஒரு நிலைக்கு என்ன செய்து விட்டது, மது போதை வந்து விட்டது. மாணவர்கள் மாணவிகள் கவலையாக இருக்குது.
இன்று நடக்கக்கூடிய ஆபாச அந்த கிரிமினல்களுக்கு முழுவதும் காரணமாக இருப்பது என்னவென்று சொன்னால் மதுதான். இஸ்லாம் சொல்லுகிறது மது தீமையின் தாய் என்று சொல்லுகிறது. அப்ப அந்த அளவுக்கு அது பயங்கரமானது. அப்போ ஒரு விஷயத்தை நாம் அந்த வேரை பிடுங்க போகும் பொழுது அந்த கிளைகள் எல்லாம் தன்னாக என்ன செய்துவிடும், கருகிவிடும். அது அந்த தீமைகள் எல்லாம் தன்னாலே அது கருகிவிடும். ஏன்? முழுவதுமான மது ஒழிப்புக்காக, முழுவதுமான போதை ஒழிப்புக்கான ஒரு கேம்பெயின் அல்லது சமூக புரட்சி ஏன் ஏற்படுவதில்லை? அது ஏன் அரசும் மற்றவர்களும் இதை குறித்து அதிகமாக அக்கறை காட்டுவதில்லை? ஆங்காங்கே ஒரு படம் பிடித்தார் போல் சில விஷயங்களை சொல்லி என்ன செஞ்சாங்க, முடிச்சுட்டாங்க. பெரிய வேதனைகள். ஒவ்வொரு ஸ்கூல்ல நாங்கள் ஆய்வு செய்ய போகும்போது, எங்களுடைய மாணவர் அமைப்பின் மூலமாக நம்ம ஆய்வு செய்ய போகும்போது வருந்தத்தக்க விஷயங்கள் அங்கு நிறைய என்ன செய்து நடக்குது. அது மதுவின் மூலமாக, போதையின் மூலமாக, ஆபாசத்தின் மூலமாக, இவைகள் எல்லாத்திற்கும் இந்த மதுவை என்ன செய்து காரணமாக அமைகிறது. பாருங்க, நீங்க பள்ளிக்கூடத்தில் டீச்சரை எப்படி ஏமாத்துறது, நிர்வாகத்தை எப்படி பள்ளிக்கூடத்தில் ஏமாத்துறது, பொய் சொல்லி எப்படி வெளியே போறது, இந்த வயசுல 12 வயசுல 11 வயசுல எப்படி காதல் பண்ணுவது, இது மாதிரியான படங்கள் எல்லாம் அவர்களை உற்சாகப்படுத்துது, இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு. அப்ப இதையெல்லாம் எப்படி தீமையாக பார்ப்பதா, தீமை இல்லாமல் பார்ப்பதா? நம்ம பிள்ளைகளும் அதுல என்ன செய்யுதுன்னா அழிவை என்ன செய்து ஏற்படுது. அது குறும்படங்கள், அதுக்காக வேண்டி வருகின்ற இதுகள் இருக்கு, சீரியல்கள், எதை வெளிப்படுத்தி காட்டுது. அது ஆக தீமைகள் பலவாறு, ஒழுக்கக்கேடுகள் என்பது பலவாறு பல வடிவத்தில் என்ன செய்து வருது. ஆனா போதை என்பது மிக தூக்கலாக என்ன செய்கிறது, இது இருந்து கொண்டிருக்கிறது. இதையும் இந்த சமூகம், பொது சமூகம் இதற்கு எதிராக குரல் கொடுத்து எல்லாத்தையும் சமூகம் தான் கட்டுப்படுத்தணும். அப்பதான் இதுக்குண்டான ஒரு தீர்வு கிடைக்கும். போலீஸ் கட்டுப்படுத்தும், அரசாங்கம் கட்டுப்படுத்துங்கிற மாதிரி மட்டும் நான் இருந்துட்டோம் சொல்லிட்டு சொன்னா அது ஒரு காலம், ஒரு நேரம், ஒரு சூழலோடு அது என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அது சமூகம் இதற்குண்டான ஒரு விழிப்புணர்வின் அடிப்படையில் செயல்பட போகும் பொழுது மட்டும்தான் இது என்ன செய்யும், அந்த தீமையிலிருந்து இந்த மக்களை காப்பாற்ற முடியும். அடுத்து அருமை பத்திரிகையாளர்களே, நீங்கள்லாம் சொல்லித்தான் நாம அதிகம் தெரிகிறோம் இந்த விவகாரங்களை. ஜனநாயக மாண்புகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேற இருக்கப்படுகிறது, கரிஞ்சு போய்கிட்டே என்ன செய்து இருக்கே. நமக்கு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கியவர்கள் உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையிலே ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி தந்திருக்கிறார். குழப்பமற்ற, அறம் சார்ந்த, எல்லா நிலையிலும் இந்த நாடு முன்னேற்றத்திற்குரிய பாதையில் செல்லக்கூடிய, ஒருங்கிணைப்புக்கும் இணைப்புக்கும் சாதகமான ஒரு நிலையில் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி தந்திருக்கிறாங்க. ஜனநாயக மாண்புகளை அதிலிருந்து நாம் கொண்டு வரலாம் என்ற அந்த முயற்சியில என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனா இப்போ அதை வைத்துக்கொண்டே அந்த மாண்பை குலைக்கின்ற வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷனல் பேஸ்டு ஊழல் நடக்குது, கான்ஸ்டிடியூஷனல் பேஸ்டு என்ன செய்து வெறுப்பு நடக்குது, கான்ஸ்டிடியூஷனல் பேஸ்டு கொலைகளுக்கு உண்டான காரணத்தை என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்ப என்ன நினைக்க வேண்டியது இருக்குன்னா, நாம் எல்லாம் நினைப்போம்ல, இது இப்படி இல்லாம யோசிப்பாங்க, இவங்க இல்லாம இப்படி சொல்லுவாங்க, இவரா இப்படி என்று நம்ம ஆச்சரியப்பட துறையில கேட்போம்ல. அந்த மாதிரி இப்பொழுது ஜனநாயக மாண்புகளை குலைக்கக்கூடியவர்கள் இது மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலையை என்ன செய்யறாங்க. அப்படி மாண்புகள் குலைக்கப்பட போகும்போது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனா அது முடிஞ்சதுக்கு பின்னால் தான் தெரியுது எப்படி அந்த மாண்புகள் எல்லாம் குலைக்கப்படுகிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியுது, அங்க பார்க்க முடிகிறது. நிறைய விஷயங்களை நாம் என்ன செய்யலாம், நாம கொண்டுட்டு போகலாமே. ஆக அந்த அடிப்படையில் இதையும் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, பேச வேண்டியது இருக்கிறது. ஜமாத் இஸ்லாமியை பொறுத்த வரைக்கும் பொது விவகாரங்கள் சார்ந்த விஷயங்களை அதிகமாக பேசும். ஆனால் மதம் சார்ந்த, மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் எந்த அடிப்படை விவகாரங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாகவும் என்ன செய்யும், பேசும். அந்த ரீதியில் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய பிசிஎம் விஷயங்களை இப்போ அதை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு என்ன செய்யிருக்காங்க, இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள் என்ற நிலை என்ன செய்யலாம் வரலாமே.
நான் என்ன சொல்றேன்னா, யோசிக்கக்கூடிய விஷயங்களை வந்து எப்படி வந்து அந்த அப்பர் கிளாஸுக்கு வந்து 10% இடஒதுக்கீடு எப்படி கொடுத்தாங்க? ஏற்கனவே இருக்குது. அது எப்படி எப்படி அவங்களுக்கு வந்து இது வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த நேரத்தில் வந்து ஆதரித்து வாக்களித்த ஒரு சூழல் எப்படி உருவாச்சது? அப்ப பலவீனமானவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள்ங்கிற நிலை வந்து எல்லா சமூகத்துக்கும் இருக்கத்தானே செய்து. மத அடிப்படையில் நீங்க கொடுக்கல, மத அடிப்படையில் கொடுக்கலாம், கான்ஸ்டிடியூஷன் அதுக்கு என்ன செய்யல, அனுமதி அளிக்கல என்பது தெளிவான விஷயம் அது. ஆனால் அதில் பலவீனமானவர்கள், பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்கள் அப்படிங்கிற ரீதியில் எப்படி அங்கே கொடுத்தோமோ அந்த மாதிரி வந்து முஸ்லிம்களுக்கும் நாம் அந்த மாதிரி ஒரு 3.5 இடஒதுக்கீட்டை என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்தது தான் அது, அதைத்தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி பின்தங்கியவர்களிடத்தில் மதத்தின் அடிப்படையில் வந்தவர்களை, மதம் மாறி வந்தவர்களுக்கு அதை அப்படியே அதே மாதிரி இது பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அது எங்கே அங்கே வந்து மரபுகள் மீறப்பட்டது, எங்கே உரிமைகள் அங்கே மீறப்பட்டது, எந்த விவகாரத்துக்காக வேண்டி அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவானது? ஆக இதெல்லாம் வந்து வெளித்தளத்தில் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது, சமூகம் சார்ந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது, ஒருங்கிணைந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. தனித்தனியாக நம்ம என்ன செய்யறோம், பேசுறோம். அது இல்லை. இந்த குரல்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒழிக்க போகும் பொழுது அதுக்கு வால்யூம் என்ன இருக்கும், ஜாஸ்தி இருக்கும். ஆகவே அருமை பத்திரிகையாளர்களே, நாம் தான் இந்த நாட்டினுடைய கதாநாயகர்களாக என்ன செய்கின்றோம், இருக்கிறோம். இது அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் இது மாதிரியான அறம் சார்ந்த விஷயத்தில் நாம் அதிகம் அக்கறை கொண்டவர்களாக, மனித சமூகத்தை இந்த ஒழுக்கக்கேட்டில் இருந்து பாதுகாப்பதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்குண்டான முழு முயற்சிகளை நாம் வந்து அங்கு கொண்டு, எல்லா இடத்திலுமே ஊழல் புகுந்து எல்லாத்தையும் மாண்பையெல்லாம் எல்லாத்தையும் குறைச்சிருச்சது. அது வந்து என்னது, மத வழிபாட்டு தலங்களில் இருந்து மிக உச்ச நிலையில் இருக்கின்ற நீதிமன்றம் வரைக்கும் உண்டான நிலைகள் என்ன செய்து விட்டது, இதற்கு பலியாகி கிடக்கிறது. ஆகவே ஆரம்பத்திலிருந்து இதற்கு எதிரான விஷயங்களை நாம் வெளிக்கொண்டு வர, அதாவது குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே நன்மையை விரும்பக்கூடியவர்கள், சமூகத்தில் உயர்வை விரும்பக்கூடியவர்கள், சமூக சீர்கேட்டை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம், இவர்கள் தான் அதிகமானவர்கள் துரதிருஷ்டவசமாக மௌனமாக என்ன செய்கின்றார்கள் இருக்கிறார்கள். அது அவர்களுடைய குரலும் ஓங்குகிறது என்று சொன்னால் இந்த தீமைகளை தடுப்பதற்கும் அல்லது யாரிடம் கொண்டு செல்ல வேண்டுமோ வீரியத்துடன் கொண்டு செல்வதற்கும் அங்கிருந்து பல்வேறு விதமான நன்மைகளை இந்த நாட்டிற்கும் இந்த சமூகத்துக்கும் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரையில், இந்த சூழலில் நாம் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய என்ன செஞ்சுட்டு, டெய்லி ஒவ்வொரு விஷயமா என்ன செஞ்சுட்டு இருக்குது, வந்துகிட்டு இருக்கு. தனிநபர் ரீதியில், சமூக ரீதியில், சமுதாய ரீதியில், எல்லா விதத்திலுமே என்ன செஞ்சுட்டு இருக்குது, பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் முடிந்தவரை நாம் அதற்குண்டான எதிர்ப்புகளை தீர்ப்புடன் அவர்களுக்கு எடுத்துரைத்து இதனுடைய நன்மை சார்ந்த விஷயங்களில் ஒருங்கிணைந்து பணி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு வருவதற்கு ஒரு இயக்கமாக பத்திரிகையாளர்கள் செயல்பட வேண்டும் என்ற அந்த வேண்டுதலுடன் என்னுடைய இந்த முதல் துவக்க நிலையை நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.